ஸ்டார்டிங்ல ஜாலியா தான் இருக்கும், எல்லாம் புதுசு புதுசா பார்க்கும்போது அது மாதிரி கலர் கலரா தான் இருக்கும். கலர் கலராவா? சொல்லுங்க சதீஷ், எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாம் ஃபாரின் போனா வாழ்க்கை செட்டில்டு, இருக்கிறதுலயே லைஃப்னா ஃபாரின் தான்டா, அதுவும் லண்டன்னா அவ்வளவுதான்டா. ஓ லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன்ன்ற பாட்டு பாடித்தான் எல்லாருமே போவாங்கன்ற மாதிரி பேசுறானுங்கல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உண்மையாலுமே எப்படி இருக்கு லண்டன், எப்படி இருக்கும் சொல்லு. ஸ்டார்டிங்ல ஜாலியா தான் இருக்கும், எல்லாம் புதுசு புதுசா பார்க்கும்போது அது மாதிரி கலர் கலரா தான் இருக்கும். கலர் கலராவா? சரி, அதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து இங்க இருந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் போறதுனா எப்படி ஒரு குஷியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குஷியில தான் வந்து நம்ம ஓகே படிக்க போலாம். படிக்க போயிட்டு யூனி லைஃப், லண்டன் லைஃப். யூனி லைஃப்னா யூனி லைஃப்னா யூனிவர்சிட்டி லைஃப். ஓ யூனிவர்சிட்டி லைஃப். ஓகே ஓகே இந்த மாதிரி தான். ஓகே ஓகே அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து எல்லாம் போவாங்க. நானும் அந்த மாதிரி தான் போனேன். கடைசியில போய் பார்த்தோம்னா அங்க பாதி பேத்துக்கு மேல நம்ம ஆளுங்க இருப்பானுங்க. அப்பெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஆளுங்கன்னா இந்தியன்ஸ் அப்படி சொல்றாங்க. தப்பாக்குதுண்ணா டேய், அப்படி இல்லடா. கிளம்பும் போது வந்து என்ன பார்த்தோம்னா, சரி நல்ல யூனிவர்சிட்டி போயிடணும், ஒரு டாப் டியர் யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு படிச்சேன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல்ல படிச்சேன். யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல்ல படிச்சேன். நான் லிவர்பூல் அதுல படிச்சேன். நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. மோஸ்ட்லி பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் எடுத்தா ஈஸி, தியரி பேப்பர் தான், எக்ஸாம் கிடையாது, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணா முடிஞ்சு போயிருவோம். 30-40 லட்சம் அவுட்டு எனக்கு தெரியும். அதனால வந்து நான் என்ன பண்ணேன், டக்குனு ஓகே இன்ஜினியரிங் கோர் எடுத்துலாம் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எடுத்தேன். ஃபாரின்ல போனா வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, ஈஸி அப்படிலாம் கிடையாது. ஃபெயில் பண்றவங்க இருக்காங்க. அப்படி ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா உன் வீசா முடியும் போது உனக்கு வந்து வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி படிக்கணும், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கும். என்னது சட்டையில காக்கா ஆயி போயிடுறான். எங்கடா காக்கா ஆயி போயிடுச்சா? சீட்லயே அப்பி வச்சிருக்கான். டேய் அப்பி வச்சிருக்கான். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்டா இப்படி ஐயா என்னடா காக்கா ஆயிருந்துச்சு, முரட்டு காக்கா இருக்கு போடுங்க. சரி கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி. ஏய் தொடச்சடா போயிடுச்சுடா. சூப்பர்டா. கொஞ்சம் தான்டா இது போயிடுச்சு. சட்டையில தான் இருக்கு. சட்டையில தான் இருக்கா? புதுசு வாங்கிக்கடா. ஆமா வேற வாங்கிக்கலாம்டா. எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஃபாரினர் கிட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் இப்போ வந்து ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்க போறேன். யூகேல வந்துட்டு சூரியன் ரொம்ப நேரம் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி காலையில 6 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போகாதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? இப்போ வந்து பீக் சம்மர் டைம்ல பார்த்தோம்னா வந்து தலைவன் வந்து ஒரு 3:30-4 o'clock வந்துருவாங்க. 3:30 காலையில. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஒரு 10:30 வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருக்கும். 10:30க்கு மேலதான் வந்து சன்செட் ஆகும் பீக் சம்மர் டைம்ல. அதே வந்து வின்டர் டைம்ல வச்சுக்குவேன், காலையில வர்றதே ஒரு 8-8:30 தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு க்ளோப் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் யூகேல வந்துட்டு இந்த சீரீஸ்ல எல்லாம் இருக்குல்ல, சீரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பாஷா இருக்கும் அந்த லைஃபே. டவுன் பஸ் கூட அப்படியே பளபளன்னு மின்னும். ரோட்ல எங்க போனாலும் ஒரு வண்டி சோற அள்ளி போட்டு அதுலயே சாப்பிடலான்ற மாதிரி கிளீனா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? ஆக்சுவலா வந்து கிளீனா இருக்கிற சைடும் இருக்கு, கொஞ்சம் டர்ட்டியா இருக்கிற சைடும் இருக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பஸ் பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க, பஸ் ட்ரெயின் எல்லாமே. பட் ஆனா காஸ்ட் இப்போ இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த ஊர்ல ஃப்ளைட்டை விட ட்ரெயின் தான் காஸ்ட்லி. நெக்ஸ்ட் ஸ்னோ எல்லாம் இருக்குமா உங்க ஏரியால? ஸ்னோ எல்லாம் வருமா? வந்தா எப்படி ஜாலியா இருக்குமா? மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்காட்லாந்து சைடு கொஞ்சம் நார்த்தன் பார்ட் ஆஃப் கண்ட்ரில வந்து எல்லா வருஷமும் ஸ்னோ வருமா இருக்கும். ஏன் நான் இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட். நான் வந்து கிளாஸ்டர்னு ஒரு இடத்துல இருக்கேன். அங்க வந்து ஸ்னோ வந்து எப்போவாது ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் வராது. வந்தா எப்படி ஜாலியா இருக்குமா? வந்தா வந்து ஜாலியாலாம் இருக்காது. ஒரு வருஷம் ஆயிருக்கும் போன ஸ்டோரி போட்டு, இந்த ஸ்டோரி போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும். அந்த அளவுக்கு ஜாலியெல்லாம் யாரும் ஸ்னோவை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. அடல்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல் தான், 1 or 2 days. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே போதும், நீங்க கிளம்புங்க, போதும், நான் நார்மல் லைஃப் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும்.
எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, அடுத்த கேள்விக்கு முன்னாடி சட்டையை போட்டுக்கிறேன். சட்டையை போட்டுக்கிறியா?